பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான ஒரு பதிவை இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இன்றைய நாள் 26/7/2024 வெள்ளிக்கிழமை அதிகாலையில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த உலகத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ ஜாதக ரீதியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இந்த உலகத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யாருடைய ஜாதகத்துல எல்லாம் லக்னத்துல மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை சொல்றேன். இதுவரைக்கும் திசையை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாமே சொல்லியிருப்பீங்க. அதையெல்லாம் மீறி இந்த மாந்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு கடுமையான ஒரு போராட்டமான விஷயம்தான் மாந்தி. இந்த மாந்தி என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருடைய ஜாதகத்தில எல்லாம் இந்த மாந்தி இருக்கிறதோ அவங்களுக்கு கடுமையான பிரேத தோஷம் அந்த குடும்பத்துல இருக்கு. அந்த பிரேத தோஷம் ஜாதகத்துல எப்படி அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த பிரேத தோஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த மாந்தி தான் காரணம். இந்த ஜாதகத்துல லக்னத்துல மாந்தி இருந்தா உண்மையாலுமே அவங்க வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த மாந்தி தோஷம் சாதாரண விஷயமா நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல அப்பேற்பட்ட தோஷத்தை யாருமே சுமக்க கூடாது. இந்த மாந்தி தோஷம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் அனாதையா போய் இறந்துருப்பாங்க. வாய்க்கால விழுந்து, ஆத்துல விழுந்து, சூசைட் பண்ணி இப்படி ஏதாவது இறந்துருப்பாங்க. இந்த இறந்தவங்களுடைய ஆத்மா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உடம்பை எடுத்து யாரோ ஒருத்தர் அனாதைன்னு சொல்லி அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மாந்தி என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா இந்த உயிர் இந்த ஆத்மா கரெக்டா யாருக்கு லக்கணத்துல மாந்தி இருக்குதோ அந்த ஆத்மாவுடைய தோஷம் தான் லக்கணத்துல மாந்தி. லக்கணம் என்பது அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற முகம் தான். இந்த முகத்தை முதல்ல அதுக்கு எடுத்து போடும். பிறக்கும் போது பாருங்க, வளர வளர அழகா இருப்பாங்க. இந்த லக்கணத்துல மாந்தி கல்யாணம் முடிக்கிற வயசு வரும்போது முகத்தை முதுமையாக்கிடும். அவங்களோட கிளையே இல்லாம போயிடும். அவங்க உடம்புல நெகட்டிவான ஒரு கர்மா உள்ள இருக்கும். அதுல இருந்து அவங்களால வெளியிலேயே வர முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு தோஷத்தை அப்படி ஒரு கர்மா உட்கார வச்சு, என்ன ஒரு தோஷம். அப்ப இந்த லக்கணத்துல மாந்திக்கு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லுவாங்க, குளிகன் நின்ன வீடு குட்டிச்சவர். குளிகன் நின்ன வீடு குட்டிச்சவர். அந்த காலத்துல மாந்திக்கு குளிகன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல இந்த குளிகன் நின்ன வீடு குட்டிச்சவர்னு முன்னோர்கள் சொன்னதை அந்த காலத்துல யாருக்கு தெரியல. இப்ப தெளிவா குளிகனாலும் மாந்திதான், மாந்தினாலும் குளிகதான் இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஜாதகத்துல மாந்தி என்பது பிரேத தோஷம் இருக்கு. இந்த பிரேத தோஷம் இருப்பதனால இந்த கர்மாவிலிருந்து உங்களால வெளியில வர முடியல. அப்ப இந்த மாந்தி தோஷத்தை கம்ப்ளீட்டா சுத்தமா நிவர்த்தி பண்ணி உங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு நீங்க வரணும்னா, எல்லா தோஷம் நீங்கணும்னா, ஒரு ஆதரவற்ற ஒரு பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணினீங்கன்னா உங்க ஜாதகத்துல மாந்தியோட தோஷ நிவர்த்தியா, லக்கணத்துல மாந்தியோட தோஷ நிவர்த்தியா. இந்த மாந்தியோட கர்மா தான் இந்த ஜாதகத்தினுடைய விதிவிலக்கு. அப்ப இதை நீங்க கரெக்டா செய்யணும் அல்லவா. உங்க ஜாதகத்துல அந்த ஊழ்வனை தோஷம்ங்கிறதா அது. அப்ப இந்த மாந்தி என்பது பிரேதம். இந்த பிரேதத்தினாலதான் அவங்க ஜாதகத்துல ஒரு இருள் வாழ்க்கை மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு அவங்களால வர முடியாது. இதுக்கு எல்லாமே அந்த மாந்தி, அந்த கெட்ட நெகட்டிவ் கர்மா தான் உங்க உடம்புலயே இருக்கும். ஒரு காலையில எந்திரிச்சு உட்கார்ந்தாலே ஒரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சோகமான ஒரு நினைவுகள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரவே விடாது இந்த லக்கணத்துல மாந்தி கர்மா. அப்பேற்பட்ட மாந்தி கர்மா இன்னைக்கு மட்டும் அது நிவர்த்தி ஆச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட இடத்துல இருப்பீங்க. அதுக்கு போயிட்டு வந்த மாந்திக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரமே அனாதிபாடியே அடக்கம் பண்ண சொன்னா, நம்ம முன்னோர்களை எடுத்து யாரோ ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் இறந்துருப்பாங்க, வாய்க்கால் விழுந்து சூசைட் பண்ணி இறந்து. நம்ம முன்னோர்களும் இன்னொருத்தர் எடுத்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆத்மா என்னை அடக்கம் பண்றதுக்கு நம்ம சாதிசனை யாரும் வரலையே, நான் மட்டும் இப்படி கவலையில வாடுறேனே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படும். அப்போ அதுக்கு பதிலாக நீங்க விவரம் தெரிஞ்சு நீங்க போய் ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணினீங்கன்னா அந்த ஆத்மா உங்களை வாழ்த்தும் அல்லவா. அந்த நிமிடத்துல இருந்து உங்களுக்கு பிரேத தோஷ நிவர்த்தியா.
இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா இது ஒரிஜினலான அற்புதமான விஷயங்கள். மக்களுக்கு இது கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும். இதை சேர்த்திட்டாலே எல்லா மக்களும் நல்லபடியா வாழுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணலாம். அந்த அனாதி பிரேதத்தை எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னா, ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில போய் அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அந்த பிரேதத்தை ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சுன்னா, எங்கேயோ ஒரு பக்கம் விபத்து நடந்து அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா ஒரு 10 நாள் 5 நாள் வச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சிருக்க முடியாது, வாசம் அடிக்கும். அதனால அரசாங்கத்தோட போலீஸ் அனுமதியோட போய் மயானத்தில் அடக்கம் பண்ணுவாங்க. யாராவது ஒரு ட்ரஸ்டி எடுத்து பண்ணுவாங்க. அவங்களுடைய நம்பரை வாங்கிட்டு போய் ஒரு ஈம காரியத்துக்கு என்ன செலவோ, அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்றதுக்கு குழி தோன்றவங்களுக்கு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் அதை ஈம காரியத்தை செஞ்சு ஒரு திதி கொடுக்கறதுக்கு என்ன செலவோ அதை போய் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அன்னையில இருந்து உங்களுடைய லக்கணத்துல மாந்தி தோசை அன்னையோட நிவர்த்தி ஆகி அந்த நொடியிலிருந்து உங்க ஜாதக யோகமா மாறிடும். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம ஆபீஸ்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்ப அடியனே நான் நிறைய அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்றேன். நிறைய அனாதி பாடிகள் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில இருந்து சொல்லுவாங்க. போலீஸ் சட்டத்தோட அனுமதியோட அவங்களோட இருந்து அவங்க அனுமதியோட இருந்து பிரேதத்தை அடக்கம் பண்றதுனால நம்ம குடும்ப வம்சத்துக்கு 3-4 தலைமுறைக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோம். அப்ப நம்மளுக்கு லக்கணத்துல மாந்தி கிடையாது. இருந்தாலும் அது ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு சமம். அப்ப நம்ம ஆயிரக்கணக்கான பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த புண்ணியம். 7 தலைமுறைக்கு இந்த புண்ணியம் சேரும். நம்ம பிறந்ததே பாவ ஆத்மாவா பிறந்து புண்ணிய ஆத்மாவா போகணுங்கிறதுதான் பிறவி வாங்கி வந்திருக்கோம், இந்த மனதி பிறவியே. அதனால உங்களுக்கு இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில்னு சொல்றேன். அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. கூடங்குளம், திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். தளவிதியிலே மாற்றும் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். அந்த ஆலயத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சிவன் இருக்கார், விஸ்வாமுத்தர் மகாலிங்கேஸ்வரர்னு சொல்லி. விஸ்வாமுத்தர் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக ஓமகுண்டம் நடத்தி இழந்ததெல்லாம் மீண்டும் வரணுங்கிறதுக்காக யாகம் நடத்தினார். இந்த யாகம் நடத்தி அந்த கர்மாவை தீர்த்தார். அப்போ ராமர் தசரதனுடைய மகாராஜா, அவருக்கு புத்திர தோஷம் இருந்ததுனால விஸ்வாமுத்திர தான் குடும்ப ஜோசியர். அவர் கூப்பிட்டு பையனுக்கு ஜாதகத்துல அவருக்கு என்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்குன்னு கேட்டிருக்காரு. யாரு? தசரத மகாராஜா. அவர் ஜாதகத்தை பார்த்து அன்னைக்கே விஸ்வாமுத்திர மிகப்பெரிய ஒரு ஜோசியரத்தை இருந்திருக்காரு. புத்திர யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்கன்னு இவர் சொல்றாரு, தசரத மகாராஜா சொல்றாரு. உடனே அந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணி புத்திர யாகம் நடத்துறாரு. யாகம் நடத்தி 3வது மாசமே ராமர் கன்சீவ் ஆயிட்டார். ஆண் குழந்தை ராமரே பிறக்கிறார். பிறந்தோடனே அவர் முன்னாடியே விஸ்வாமுத்திர தான் ராமர்னு பேர் வைக்கிறார். அவர் தான் வாழ்க்கையை வழி நடத்துறார். கடைசியில சீதா தேவிக்கு ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவ்வளவும் விஸ்வாமுத்திர செஞ்சிருக்கார். அப்ப எவ்வளவு பெரிய பாரம்பரிய குடும்ப ஜோசியர் இருந்திருப்பார். ராஜாவுக்கே ஜோசியம் பார்த்திருக்கார். அப்பேற்பட்ட விஸ்வாமுத்தர் அந்த யாகம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த ஜாதகத்துல மெயினா பார்க்கும்போது பொதுவாகவே அந்த விஸ்வாமுத்தருடைய அமைப்பு இவ்வளவு பெரிய அற்புதமான ரகசியம் அங்க இருக்கு. அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல இதையெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த கோவில். அப்ப ராமர் கால சூழ்நிலையின் காரணத்தினால அந்த ஜாதகத்துல மெயினா ராமருடைய மனைவிய ராவணன் கடத்திட்டு போனதுனால ராமர் கோபம் ராவணன் ஒரு சிவனுடைய பக்தரை கொண்டுட்டார். அப்ப ராமருக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு அவருக்கு பிரேத தோஷம் இருந்தது. ராமரே போய் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்திர ஆலயத்துல போய் விஸ்வாமுத்திர கிட்ட சொன்ன உடனே அதுக்கு உண்டான பரிகாரம் சாந்திய 9 நவகலச பூஜை பண்ணி தீர்த்தம் எடுத்து ஊத்தி ஆசீர்வாதம் பண்ணி அங்க கடல்ல 3 தடவை உருண்டு தில்லைக்காளி வர வச்சு அந்த திருஷ்டியெல்லாம் நீக்கி ஒரு பிரேத தோஷத்தவே நிவர்த்தி பண்ணி கொடுத்தார் விஸ்வாமுத்திரர். அப்பேற்பட்டவர் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள திருநெல்வேலி மாவட்டம் விஜயாவதி விஸ்வாமுத்திர ஆலயம். பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா இரவு அன்னதானம் இருக்குது. அற்புதமான சாப்பாடு கொடுக்குறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த விஸ்வாமுத்திற்கு 27 அபிஷேகம் பண்றாங்க. 27 அபிஷேகத்தையும் அது பண்ணி அந்த திருநூறு எடுத்து அங்க ஒரிஜினலா பௌர்ணமி அன்னைக்கு அங்க வச்சிருப்பாங்க. ஒரு குத்து அள்ளிட்டு நீங்க தண்ணீர் போட்டு குளிச்சீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற பிரேத தோஷம் நிவர்த்தியாகும். இந்த விஷயமெல்லாம்
எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 30 வருஷ அனுபவம் என்னுடைய அடியன் 30 வருஷமா இந்த ஜோதிட துறையில இருந்து இப்பதான் இந்த உலக மக்கள் நலனுக்காக பலவிதமான கோயில்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க போயிட்டு வரக்கு தயாரா இருந்தா போதும், உங்க கர்மா அங்கேயே நீங்கிரும். நீங்க போயிட்டு வாங்க. இன்னமும் இந்த ஜாதகத்தை செக் பண்ணுங்க. முதல்ல இன்னும் ஜாதகத்துல என்னென்ன கர்மாலாம் ஒளிஞ்சிருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, நமக்கு இது தீராத பிரச்சனைகள் இது மட்டும் தானா இன்னும் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி முழுசு சுத்தப்படுத்திட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல 12 கட்டம் சுத்தமாயிரும். வள்ளுவர் வாக்குன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுல 1200 பதிவுகள் ஆதிகால பரிகாரம் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த பரிகாரமே பாருங்க, ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த புத்தகமே பாருங்க எப்படி எழுதியிருக்கேன். ஆதிகால பரிகாரம் 1736 பரிகாரம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ வரும். நல்ல வெயிட்டு, A4 சைஸு. அப்போ இந்த புத்தகத்துல நிறைய கர்ம வினைகளை பத்தி எழுதியிருக்கேன். முன்னாடி டைட்டிலே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில வந்த கர்மாவினைகளும் தாய் வழியில வந்த கர்மாவினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகன்னு சொல்லி விஸ்வாமித்திர கோயில 5 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க, உங்களோட கர்மா அங்கேயே நீங்கிடும், நல்லா இருப்பீங்க. அப்பேற்பட்ட புத்தகத்தை இது கொரியர்லயே நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா கொரியர்லயே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்துடும். அப்பேற்பட்ட கோவில் இங்க இருக்கு. அந்த கோவில் ஒரு அற்புதமான கோயில். அந்த விஸ்வாமித்தருடைய ஆலயத்துக்கு போய் உங்க வாழ்க்கையில கும்பிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். செஞ்சுட்டு வாங்க. அடியன் சுப மாரிமுத்து. கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் பார்த்தீங்களா, 9361388202. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். அப்போ எல்லாம் பார்த்து உங்க ஜாதகத்தை கிளியர் பண்ணி இன்னமும் ஆதிகால பரிகாரங்கள் மக்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாம் உங்களுக்காக தரேன். அடியன் சுப மாரிமுத்து. வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டத்துக்கெல்லாம் நிறைய தீர்வு கொடுத்துருக்கேன். வாழ்க்கையில நீங்களும் விஸ்வாமித்திர ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த புண்ணியம் எல்லா மக்களுக்கும் வந்து சேரட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அடியன் சுப மாரிமுத்து. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.